பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 7வது வசனம். அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேலுள்ள உங்கள் அன்பிலும் மற்றெல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும். அன்பானவர்களே, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆவியானவரால் ஏவப்பட்டு பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது பவுல் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நன்றாக கவனிங்கள். ஒருவர் தேவன் மீது மிகுந்த விசுவாசத்தை வைத்திருக்கலாம், சபைக்கு போகலாம், ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமாய் ஒருவர் வாழலாம். ஆனால் இவ்வளவு இருந்தும் அந்த ஒரு மனிதர் ஒரு ஏழைக்கு இறங்கவில்லை என்றால் அவரால் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. நமக்கு இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இரக்கமுள்ள இருதயம் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துகிறார். அதாவது நம்முடைய கல்லான இருதயம் சதையான இருதயமாக மாற வேண்டும். கல் மனம் அப்படின்னு சொல்லுவாங்க, எதற்குமே இறங்காத கல் மனம் என்று சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களாய் நாம் வாழக்கூடாது. இரக்கமுள்ளவர்களாய், தயவு உள்ளவர்களாய், இயேசுவை போல குணம் கொண்டவர்களாய் நாம் வாழும் பொழுது இயேசுவை போலவே நம்மாலும் வெற்றி பெற முடியும். இந்த வசனத்திலே தர்மம் அப்படின்னு சொல்றாரு. தர்மம் அப்படின்னா பிச்சை இடுவது மட்டும் தர்மம் அல்ல, இன்னும் நிறைய காரியங்கள் தர்மத்தில் இருக்கு. தர்மம் என்பது உதவி செய்வது, தர்மம் என்பது இரக்கம் காட்டுவது, தர்மம் என்பது தயவு காண்பிப்பது. இப்படிப்பட்ட காரியங்களை உடையவர்களாய் நாம் வாழும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் நிச்சயமாக ஆனந்தப்படுவார், சந்தோஷப்படுவார். அதன் நிமித்தமாக நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை அவர் நிச்சயமாக கொடுப்பார். எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் துணையாளரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, எங்கள் உயிரே, எங்களை ஒரு நாளும் மறவாதவரே, உமக்கே ஆராதனை செய்கிறோம், உமக்கே ஆராதனை.